ஆளுநர் செய்த அதிரடி சம்பவம். ராவோடு ராவாக டெல்லிக்கு ஓட்டம் பிடித்த செந்தில் பாலாஜி. விடிய விடிய நடந்த அதிரடி விசாரணை. அமைச்சர் ரகுபதியும் டெல்லி பறந்ததால் திமுகவில் உச்சகட்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரத்தில் டாஸ்மாக் துறையின் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் மத ஆலைகள் 3 நாட்கள் அமலாக்கத்துறையினர் ரைடு நடத்திவிட்டு சென்றவர்கள் பின்னர் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டார்கள். அதையடுத்து இந்த விவகாரம் கிடப்பில் போடப்பட்டுவிடும் என்று சிலர் செய்தி வெளியிட்டார்கள். அதோடு செந்தில் பாலாஜியும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறையிலிருந்து எந்த ஒரு ஊழல் ஆதாரத்தையும் எடுத்துச் செல்லவில்லை, அண்ணாமலை சொன்னதை அப்படியே அவர்களும் பிரதிபலிக்கிறார்கள் என்று பேட்டியில் கூறியிருந்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று சட்டசபை முடிந்ததும் உடனடியாக டெல்லிக்கு விமானத்தில் பறந்துள்ளார் செந்தில் பாலாஜி. அங்கு சென்றவர் முக்கிய அதிகாரிகளுடன் நள்ளிரவு வரை சந்திப்பு நடத்திவிட்டு விடிய காலை சென்னை திரும்பியிருக்கிறார். அந்த வகையில் செந்தில் பாலாஜி நேற்று இரவு முழுக்க தூங்கவே இல்லையாம். இதுகுறித்து தற்போது திமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது டாஸ்மாக் துறையில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்த பிறகு அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டது போல வெளியே காட்டிக்கொள்ளவில்லையே தவிர உள்ளுக்குள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பீதியில் தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டி ஓராண்டுக்கு மேலாக அமலாக்கத்துறை சிறையில் அடைத்திருந்தார்கள். அதோடு அவர் மீதான வழக்கு இன்னும் முடிவடையாத நிலையில் ஜாமீனில் வெளியே வந்ததும் ஒரே நாளில் மீண்டும் அமைச்சராகிவிட்டார். அதையடுத்து ஜாமீனில் வெளியே வந்த நீங்கள் அமைச்சர் பதவியை தொடர வேண்டுமா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் செந்தில் பாலாஜியை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள். இதனால் அவரது வழக்கு அடுத்த முறை விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். என்றாலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு செந்தில் பாலாஜியின் ஒத்துழைப்பு அவசியம் தேவைப்படுகிறது. அதனால்தான் செந்தில் பாலாஜியை விட்டுவிடக்கூடாது, அவரை எப்படியாவது காப்பாற்றி அமைச்சர் பதவியை தொடர வைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதன் காரணமாகவே 1000 கோடி ஊழல் விவகாரத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பூதகரமாக்கி வருகிறார். அடுத்தபடியாக முன்னறிவிப்பு இல்லாமல் டாஸ்மாக் அலுவலகங்களை முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அதனால் இந்த விவகாரத்தை அண்ணாமலை பெருசுபடுத்தாமல் விடமாட்டார். குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழலை வைத்து நம்மை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்கிற கோணத்தில் பாஜகவின் இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது. அதனால் மணல் குவாரி ஊழலை போன்று டாஸ்மாக் ஊழலை அமலாக்கத்துறை கிடப்பில் போட்டு விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் நேரடியாக களத்தில் இறங்குவார்கள். குறிப்பாக டெல்லி பாஜக திமுகவுக்கு குறிவைத்து விட்டார்கள். அதனால்தான் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அதிதீவிரம் காட்டுகிறார் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமலாக்கத்துறை அதிகாரிகள் நம்மை டெல்லிக்கு சம்மன் அனுப்பி அழைப்பதற்கு முன்பே நேரில் ஆஜராகி அவர்களின் நன்மதிப்பை பெற வேண்டும். நாம் அவர்களை அலட்சியப்படுத்தி கோபத்துக்கு ஆளாக்கினால் கரூர் சம்பவத்தை போன்று கண்டிப்பாக மீண்டும் கைது நடவடிக்கையில் இறங்கி விடுவார்கள் என்று கூறிய மு.க.ஸ்டாலின், டெல்லி சென்று முக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை சந்தித்து விளக்கம் அளித்துவிட்டு வருமாறு செந்தில் பாலாஜிக்கு ஒரு அவசர உத்தரவு போட்டிருந்தார். அந்த அடிப்படையிலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று சட்டசபை முடிந்ததும் உடனடியாக டெல்லி புறப்பட்டுச் சென்று அமலாக்கத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார். அப்போது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கும் அவர் இன்னும் சில ஆதாரங்களை கொடுப்பதற்கும் சம்மதம் தெரிவித்துவிட்டு திரும்பியிருக்கிறார். குறிப்பாக டாஸ்மாக் விவகாரம் பெரிய அளவில் பூதகரமாக வெடித்துவிடக் கூடாது என்பதற்காகவே தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரவணைத்து செல்ல திமுக திட்டமிடுகிறது. அதோடு அடுத்தபடியாக மீண்டும் அவர்கள் டாஸ்மாக் அலுவலகங்கள் மத ஆலைகளில் சோதனை நடத்தினால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் மக்களை போய் சேர்ந்துவிடும். திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று முடிவுக்கு வந்து விடுவார்கள். அதனால் மீண்டும் அமலாக்கத்துறையை ரெய்டு வரவிடாமல் அனைத்து ஆதாரங்களையும் அவர்களிடத்தில் சமர்ப்பித்து இந்த விஷயத்தை மேலும் பெரிதாக்காமல் தடுக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் செந்தில் பாலாஜியிடத்தில் கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தற்போது அவர் டெல்லி சென்று அமலாக்கத்துறையின் முக்கிய அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்திவிட்டு சில முக்கிய ஃபைல்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இன்று காலை தமிழகம் திரும்பியிருக்கிறார் என்று அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் நேற்று ராவோடு ராவாக செந்தில் பாலாஜி டெல்லி சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் இன்று காலை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார். இப்படி அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் டெல்லிக்கு படையெடுப்பது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த செய்திகள் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருவதை அடுத்து தமிழக டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை அதிகமாக வாங்கி வருகிறார்கள் என்பது ஊரறிந்த விஷயம். அதோடு மது ஆலைகளிலிருந்தும் கமிஷன் வாங்கும் ஆளுங்கட்சி 40% மதுபானங்களுக்கு அரசாங்கத்துக்கு வரியே செலுத்துவதில்லை என்பது எல்லாம் தெரிந்த விஷயம்தான்.
அதனால் இதுபோன்ற மிகப்பெரிய ஊழல் மீது அமலாக்கத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி செலுத்தாமல் மத்திய அரசு ஏமாற்றுவது போன்று இவர்கள் ஏழை எளிய குடிமகன்களிடமும் அதிக பணம் வாங்கி அவர்களின் வயிற்றில் அடிக்கிறார்கள். அதனால் டாஸ்மாக் துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக கைது செய்து அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சோசியல் மீடியாவில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி, இடுப்பு கிள்ளி விஜய், அண்ணாமலையின் பேச்சை விமர்சனம் செய்த ரங்கராஜ் பாண்டே. பாஜகவினர் கொடுத்த பதிலடி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமோ அதை ஒரு நாடகம் என்று சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இதன் காரணமாகவே கடும் கொந்தளிப்புக்கு ஆளான அண்ணாமலை களத்தில் இறங்கி நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் விஜய் போன்றவர்கள் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என ஆவேசமாக பேசியிருந்தார். இது விஜய் வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதோடு சோசியல் மீடியாவில் விவாத பொருளாகவும் மாறியிருக்கிறது. அதே சமயம் நடிகர் விஜயை இடுப்பு கிள்ளி நடித்தவர் மாமியாருக்கு சோப்பு போடும் காட்சியில் நடித்ததுதான் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது என்றும் பேட்டையில் கூறியுள்ளார் என்று பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இதுகுறித்து ரங்கராஜ் பாண்டே வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் சினிமாவில் நடித்துவிட்டுதான் அரசியலுக்கு வந்தார்கள். அப்படிதான் இப்போது விஜயும் வந்துள்ளார். அவரது தொழில் நடிப்பு என்பதால் இயக்குநர்கள் சொல்வதை போன்று அவர் நடிக்கிறார். ஆனால் அதை வைத்து அரசியல் ரீதியாக அவரை விமர்சிக்க கூடாது. அதோடு விஜய் 50 வயதில் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும் என்று கேட்கும் அண்ணாமலை 37 வயதான பிறகுதானே அரசியலுக்கு வந்தார். கல்லூரியில் படித்து முடித்து IPS அதிகாரியாகாமல் நேரடியாக இவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதுதானே என்றும் ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். ஆனால் அவரது இந்த கருத்து தற்போது சோசியல் மீடியாவில் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினர் கூறுகையில், அண்ணாமலை ஒன்றும் தவறாக சொல்லிவிடவில்லை, விஜய் பல படங்களில் அப்படித்தான் நடித்திருக்கிறார், அதனால்தான் அவர் அப்படி சொன்னார், அவர் ஒன்றும் செய்யாதது ஒன்றை சொல்லவில்லை. அதோடு ஒரு விஷயத்தை வெளியிலிருந்து கருத்து சொல்வது எளிது, ஆனால் களத்தில் இறங்கி செயல்படும் போதுதான் அதன் கஷ்டம் தெரியும். அப்படிதான் தமிழக பாஜக தலைவர் டாஸ்மாக் விவகாரத்தில் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். அப்படி போராடி கொண்டிருக்கும் அவரை நாடக அரசியல் செய்வதாக ஏசி ரூமுக்குள் உட்கார்ந்து கொண்டு நடிகர் விஜய் அறிக்கை விடக்கூடாது. இவரும் டாஸ்மாக்கை எதிர்ப்பதாக இருந்தால் களத்தில் இறங்கி போராட வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதிமேதாவித்தனமாக கருத்து வெளியிட்டால் இப்படிதான் அவர் பதில் கொடுப்பார். அண்ணாமலை சொன்னதில் எந்த ஒரு தவறும் இல்லை, அவர் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார். விஜய் போன்றவர்களுக்கு அப்படி சொன்னால்தான் புத்தியில் உரைக்கும் என்று ரங்கராஜ் பாண்டே சொன்ன கருத்துக்கு பாஜகவினர் தங்கள் சார்பில் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். நண்பர்களே, டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த நேரத்தில் நேற்று இரவு திடீரென்று அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு சென்றுவிட்டு திரும்பியிருப்பது, நடிகர் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு அரசியல் செய்வதாக அண்ணாமலை விமர்சித்தது தவறு என்று கூறிய ரங்கராஜ் பாண்டேவுக்கு பாஜகவினர் சரியான பதிலடி கொடுத்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.